வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி சேனல் ஊன் விருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஏன்ஷியண்ட்டான ஒரு ரெசிபி, நாட்டுக்கோழி ஊன் சோறு. அந்த காலத்தோட பிரியாணி வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ராஜாங்களுக்கெல்லாம் விருந்து போடுறப்போ இந்த ஊன் சோறு இல்லாமல் வாழை இலையில் விருந்தே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஊன் சோறு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது நாட்டுக்கோழி, ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி. ஸோ இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்க போகிறோம். அந்த மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசி மூக்கு, ஒரு ஜாதிபத்திரி. இதெல்லாம் நல்லா ஒரு கடாயில் எடுத்துகிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இது கூட ஒரு 3 வரமிளகா ஆட் பண்ணுறேன். அந்த காலத்தில் காரத்துக்கு மிளகு தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் மிளகும் யூஸ் பண்ணுறேன், வரமிளகாவும் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வரமிளகா இன்னும் ஒரு 3 இல்லை 4 காரம் வேணும் அப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலையும், 1 ஸ்பூன் மிளகு சீரகம் ஆட் பண்ணுறேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கசகசாவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுக்க போகிறோம். இது ஒரு நிமிஷம் வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சி வச்சுக்க போகிறோம். இந்த மசாலாவை தான் ஊன் சோறுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இது கூட நீங்கள் கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய் நல்லா சூடாகி எல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறமா 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய்யோடு சேர்த்து சின்ன வெங்காயம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் லைட்டாக இந்த கலர் மாறும். அந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிறப்போ அரைக்கட்டு கொத்தமல்லியும் அரைக்கட்டு புதினாவும் நறுக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இது கூட நல்லா சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த புதினா, வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா கிளறி மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த தக்காளி விழுதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம். அதை நல்லா பிளெண்ட் ஆகிட்டு இருக்கிறப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாவிலேருந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கையளவு தான் உப்பு சேர்க்குறேன், ஸ்பூன் அளவு இல்லை. உங்களுக்கு எப்படி உப்பு போடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி கழுவி எடுத்து வச்சதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலாவும் நாட்டுக்கோழியும் நல்லா ஜெல் ஆகும்.
இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கர்டு சேர்த்துக்கலாம். ஸோ நாட்டுக்கோழி கொஞ்சம் சாஃப்டாகும், அதுக்காக கர்டு சேர்க்குறோம். ஸோ நாட்டுக்கோழியோட வேகிற டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராய்லர் சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். நாட்டுக்கோழின்றப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 1 மினிட் கழித்து பார்த்திங்கன்னா இந்த நல்லா எல்லாம் தண்ணி, நாட்டுக்கோழியில் இருக்கிற தண்ணியெலாம் லைட்டாக வெளில வரும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் தான் நான் வந்து சீரக சம்பா அரிசி ஒரு 1.25 எடுத்தேன். அதே டம்ளரில் அளந்து போடுறேன். 1 டம்ளர் சீரக சம்பாவுக்கு வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துட்டு சீரக சம்பா அரிசியும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச சீரக சம்பா அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓப்பன்லேயே இருக்கட்டும், மூட வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உப்பு மட்டும் அரிசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா வந்து கொதித்து வரட்டும். அப்படியே கதப்பதான்னு கொதிக்கும். ஸோ அந்த கொதிக்கிற டைமில் நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு அளவு பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பை வந்து இப்போ பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கதன்னு கொதிக்குதா. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அருமையான ஊன் சோறு ரெடி. இப்போது ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்து அப்படியே ஃபுல்லாக ஊற்றி விட்டிங்கன்னா கமகமான்னு வந்து ஸ்மெல் வரும், வாசம் வரும். அதோட ஒரு பாயில்டு எக்கையும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye. Thank you.